அங்கே சீதாராமையா, டி.கே. சிவகுமார், பாஜக விஜயேந்திரா எல்லாம் ஒன்றா நிற்கிறான். அவன் தன் தாய்மொழி கன்னடத்திற்கு ஆதரவாக நிற்கிறான். உண்மையை கூட ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் ஈகோ பிடிச்சி மொத்தமாக நிற்கிறான். ஆனால் இங்கே அக்க மரியாதைக்குரிய பாஜகவுடைய முன்னாள் தலைவர் கவர்னர் முன்னாள் கவர்னர் தமிழிசை கமல் மன்னிப்பு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட வேண்டியதானே? உண்மையிலே தமிழிசைங்கிற பேரை உங்களுக்கு மரியாதைக்குரிய ஐயா குமரி ஆனந்த் எதுக்கு வச்சாரு? உங்களுக்கு வரலாறு தெரியுமா தெரியாதா? தமிழ் மொழி கன்னட மொழியை பிரசவித்ததா இல்லையா? தமிழிசை அக்காவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா பேசணும், தெரியலன்னா கம்முன்னு இருக்கணும். கண்ணம்மா நீ கம்முன்னு கடை அப்படிங்கிற மாதிரி கம்முன்னு இருக்கணும். தமிழிசைன்னு பேரை வச்சுக்கிட்டு கர்நாடகாவில் பாஜக ஓட்டு வேணுங்கிற அயோக்கியத்தனத்திற்காக உன்னுடைய மொழியை சார்ந்த ஒருத்தனை விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சரி, நீங்க பேசுங்க. தமிழ் மொழி மூத்த மொழியா இல்லையா? கன்னடம், தெலுங்கு, மலையாள மொழியினுடைய தாய்மொழி தமிழ் மொழியா இல்லையா? தமிழிசைன்னு பேர் வச்சுக்கிறீங்க, கவிதை பாடுறீங்க, தமிழ் புலவர்னு சொல்றீங்க. ஒரு தமிழ் பட்டாளருக்கு பிறந்த நீங்க தமிழில் பேசியதற்கு, குறிப்பா தமிழிலிருந்து கன்னடம் பிறந்ததுங்கிற உண்மையை சொன்னதற்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்க சொல்றீங்களே, எந்த அடிப்படையில் மன்னிக்க சொல்றீங்க? சாவர்கர் பரம்பரை நீங்க அடிக்கடி மன்னிப்பு கேட்பீங்க, அவர் கேட்பாரா?